ஆக்சுவலா இந்த கண்டென்ட்டை வந்து இந்த சட்டை போட்டு பேசுற எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு கர்வமா இருக்கு. அந்த சட்டை பத்தி போட்டு இந்த கலர்ல நான் சட்டை போட்டு நான் எதை பத்தி பேச போறேன், எந்த கட்சியை பத்தி பேச போறேன்னு நிறைய பேருக்கு தெரியும். எஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பேச போறேன். நான் இணையத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேன். எனக்கு அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு கோவங்கிறதோட என்ன அவ்வளவுதானே உங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு வெறி வந்துச்சு. நான் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த எனக்கே அவ்வளவு கோபமும் அவ்வளவு வெறியும் அவ்வளவு ஒரு டென்ஷன் வந்த எனக்கே அப்படின்னா, அந்த சம்பவத்தை நேர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைப்பாடு இருக்குல்ல, அத நேர்ல பார்த்து 216 அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வாச்சாத்தி நாயகன் திரு சண்முகம் அவர்களை பத்தி நான் பேச போறேன். அவரை பத்தி நான் பெருமையா பேச போறேன்னு நினைக்கிறீங்களா? இணையத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேன். அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே கண்டிப்பா என்னை பத்தி 1000 கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, இதை பத்தி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பெத்த மக, கெட்டின பொண்டாட்டி, மருமக, இந்த மாதிரி எல்லா பெண்களையும் திறந்த வெளியில ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல கெடுக்கப்பட்ட கொடுமை அரங்கேறிய சம்பவம் 1992 தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தியில் நடந்த சம்பவம் தான் இது. 2 டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் உள்ள பூந்து வேட்டையாடினாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அரங்கேறிய கொடூரம் வந்து நம்ம வாச்சாத்தியில் நடந்துச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த ஊரை வேட்டையாடின சம்பவம் இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளவு இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வெகுந்தெழுந்து அங்க நடந்த கொடுமையை எல்லா கட்சியும் அமைதியா இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் குரல் கொடுத்து 216 அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சண்முகம் வந்து இன்னைக்கு அந்த சம்பவத்திற்கு, அந்த வாச்சாத்திர அந்த கொடுமைக்கு மூளையா செயல்பட்ட அன்னைக்கு ஆளுங்கட்சியா அதிமுக வனத்துறை துறையில சத்தியமங்கலம் தொகுதியோட எம்எல்ஏ அமைச்சர், வனத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூட இருக்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபமும் வெறியும் வந்துச்சு. 1000 நிலைப்பாடு சொல்லுங்க, என்னது ஆளுநர் ஆட்சி வந்துடலாம், பாஜக உள்ள வந்துடலாம், இந்த மாதிரி திரும்ப எலெக்ஷன் வந்துடும், அதனாலதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம், 1000 சொன்னாலும் சரி சார், இந்த புகைப்படத்தை பார்க்க என் மனசு கேட்கல. பணத்தாசை, அதாவது பதவி ஆசை, ஏன் பிரதமர் பதவி தேடி வரும்போது கூட வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்த கட்சி தான் சார் கம்யூனிஸ்ட் கட்சி. எங்க அப்பா மாமா இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் எனக்கு அவ்வளவு பெருமையா அவ்வளவு கர்வமா இருக்கும். ஆனா அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவ்வளவுதானே உங்க நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல எப்படி சார் உங்களால நிக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா அன்னைக்கு குற்றவாளியா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி வாதாடி அன்னைக்கு யாரை நீங்க வந்து மெயின் குற்றவாளியா ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா இதே செங்கோட்டையன் தான் நீங்க சொன்னீங்க. அன்னைக்கு அவ்வளவு பெரிய சட்டசபையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை சொன்னீங்க. இன்னைக்கும் அந்த வாச்சாத்தியில் உள்ள கிராம மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கடவுளா கும்பிடக்கூடிய மக்கள்ல மிக முக்கியமான கடவுளா கும்பிடக்கூடியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும். அங்க அன்னைக்கு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்களை மட்டும்தான். இன்னைக்கு அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்த திரு சண்முகம் இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவ்வளவு இருந்துச்சு. உண்மையிலே இன்னைக்கு தாவேக்கு ஆதரவு கொடுக்கறதா இருக்கலாம், உண்மையிலேயே அது எந்த 100% அதை ஏத்துக்கிற மாதிரி மனமா இருந்தாலும் இப்படிப்பட்ட புகைப்படங்கள், ஏன்னா நான் இப்பதான் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அந்த வாச்சாத்தியோட டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி நான், என் மனைவி, எங்க அம்மா அவங்கெல்லாம் உட்காந்து டாக்குமெண்ட்ரில அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, அவங்க உட்காந்து பார்த்து பாவம் இல்ல இப்படி நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி டிவியில பார்த்து நமக்கே அவ்வளவு கொந்தளிக்கும் போது அன்னைக்கு அப்படிப்பட்ட சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களோட மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும்? அதனால எனக்கு கம்யூனிஸ்ட் மேலேயோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலேயோ இல்ல அவங்களோட செயல்பாடு மேலேயோ எனக்கு கடுகளவு கூட கோவம் கிடையாது. ஆனா அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏதோ தெரியல என்னோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால இந்த நான் பதிவு பண்றேன். வரக்கூடிய காலங்கள்லயாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அமைச்சரவையில பங்கேற்காம டைரக்டா வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த அந்த ஒரு பெரும்பான்மையை நான் மதிக்கிறேன், வணங்குறேன். இனிமே வரக்கூடிய காலங்கள்லயாவது ஒரு ஆட்சியில அமையக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்களா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிகாக்கள், இந்தியன் முஸ்லீம் கட்சிகள் போன்ற கட்சிகள் இருக்கணும். பெரும்பான்மையான இடங்கள் வாங்கணும். ஏன் இந்த காங்கிரஸ் மாதிரி 28 சீட்டு கொடுக்காம அந்த மாதிரி கட்சிகளுக்கு கொடுத்து அதை வேஸ்ட் பண்றதோட இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுத்து அந்த கட்சிகளை வளர்க்கணும். ஆனா வளர்த்தாலும் பழச மறக்கக்கூடாத மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ தெரியல, அந்த கண்டென்ட் பத்தி அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. அதனால இந்த பதிவு.